கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமுண்டாகட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளாகிய தங்கள் அனைவருக்கும் ஸ்வீட் ஊழியத்தின் சார்பாக வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 14ஆம் அதிகாரம் 24வது வசனம். ஏசாயா 14ஆம் அதிகாரம் வசனம் 24. நான் நினைத்திருக்கிறபடியே நடக்கும், நான் நிர்ணயித்திருக்கிறபடியே நிலை நிற்கும் என்று சேனைகளின் கர்த்தர் ஆணையிட்டு சொன்னார். நான் நினைத்திருக்கிறபடியே நடக்கும், நான் நிர்ணயித்திருக்கிறபடியே நிலை நிற்கும் என்று சேனைகளின் கர்த்தர் ஆணையிட்டு சொன்னார். என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, ஆபிரகாமை பார்த்து ஒரு நாள் கடவுள் இப்படி சொன்னார், நான் சர்வ வல்லமையுள்ள கடவுளாக இருக்கிறேன், ஐம் தி ஆல்மைட்டி காட் என்று ஆண்டவர் தன்னுடைய வல்லமையை குறித்து ஆபிரகாமிடத்தில் குறிப்பிடுகின்றார். ஒருவேளை ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் கடவுள் செய்ய நினைத்த காரியம் அது ஒரு மாபெரும் காரியமாக இருந்தது. எந்த ஒரு மனிதனாலும் எந்த ஒரு மனிதனுடைய மூளையாலும் இது நியாயம், இது நடக்கும், இது வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது என்று சொல்லவே முடியாத, ஏற்றுக்கொள்ள முடியாத காரியத்தை கடவுள் நடப்பிக்க தீர்மானித்திருக்கின்றார். ஒருவேளை அப்படிப்பட்ட காரியத்தை ஆபிரகாமிடத்தில் சொல்லும் பொழுது ஆபிரகாமுக்குள்ளாக ஒரு பெரிய குழப்பம் ஏற்படலாம், சாராளுக்கு ஏற்பட்டதை போல. ஆகையினால்தான் கடவுள் அதற்கு முன்னதாகவே ஆபிரகாமை அழைக்கிற தான் எவ்வளவு வல்லமை நிறைந்தவர் என்பதை ஆபிரகாம் முதலாவது உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக ஆபிரகாமை பார்த்து சொல்லுகிறார், நான் சர்வ வல்லமையுள்ள கடவுள். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆம், அந்த சர்வ வல்லமையுள்ள கடவுள் இங்கே ஏசாயா மூலமாக பேசும்பொழுது அவர் சொல்லுகின்ற காரியம் என்ன? நான் நினைத்திருக்கிறபடியே நடக்கும். நான் என்ன நினைக்கின்றேனோ என் சிந்தையில் அதுதான் நடக்கும். நான் என்ன காரியத்தை நிர்ணயித்திருக்கிறேனோ, இருக்கிறேனோ, நடக்கும்படியாய் நான் கட்டளையிட்டிருக்கிறேனோ அது நிலை நிற்கும். அதை ஒருவரும் என்ன செய்ய முடியாது, மாற்றவே முடியாது என்று கர்த்தர் சொல்லித் தருகின்றார். என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, ஆம், நம்முடைய ஒவ்வொருடைய வாழ்க்கை குறித்து கடவுள் ஒரு அற்புதமான திட்டத்தை ஆண்டவர் வைத்திருந்தார். எப்படி ஆபிரகாமை குறித்து ஒரு திட்டம் இருந்ததோ, தாவீதை குறித்து ஒரு திட்டம் இருந்ததோ, ஏன் மரியாள் குறித்து ஒரு திட்டம் இருந்ததோ, எஸ்தரை குறித்து ஒரு திட்டம் இருந்ததோ, அதே வண்ணமாக நம் ஒவ்வொருவரையும் குறித்து ஆண்டவர் ஒரு திட்டத்தை வைத்திருக்கின்றார். நம்முடைய பிள்ளைகளை குறித்து ஆண்டவருக்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. நம்முடைய குடும்பத்தை குறித்து ஆண்டவருக்கு ஒரு தீர்மானம் இருக்கிறது. ஆண்டவர் ஒருவரையும் விருதாவாக அழைக்கின்ற கடவுள் அல்ல என்று மிக தெளிவாக வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. பல நேரங்களிலே நம்முடைய வாழ்க்கையில் நடைபெறுகின்ற காரியங்கள் நமக்கு மிகுந்த குழப்பத்தை உண்டாக்குகிறது. இது ஏன் இப்பொழுது நடக்க வேண்டும், இதற்கு முன்பதாக ஏன் நடக்கவில்லை, அல்லது இனிமேல் நடந்து என்ன பிரயோஜனம், இனி இது காரியத்தினாலே நான் எதை செய்ய போகிறேன் என்றெல்லாம் பலவிதமான கேள்விகள் வரும். அது மாத்திரமல்ல, இன்னும் ஏக்கங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கலாம். எப்பொழுது நடக்கும் என்கிறதான கேள்வி நம்மை விரட்டி கொண்டே இருக்கலாம். பதில் இல்லாமல் நாம் திகைத்து கொண்டிருக்கிற மக்களாக நாம் இருக்கலாம். ஆனால் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, கர்த்தரை தன் தெய்வமாய் கொண்டிருக்கிற ஜனம் பாக்கியம் உள்ளது. ஏன் தெரியுமா? கடவுள் அவர்கள் வாழ்க்கையில் நிர்ணயித்திருக்கின்ற காரியம் நிச்சயமாக நடக்கும். ஆகையினால்தான் நான் சற்று முன்பதாக சொன்னேன், கடவுளுக்கு உங்கள் குடும்பத்தை குறித்து ஒரு திட்டம் இருக்கிறது, உங்கள் பிள்ளைகளை குறித்து ஒரு நோக்கம் இருக்கிறது. உங்கள் எதிர்காலத்தில் கடவுள் உங்களை எப்படி உயர்த்த வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் ஒரு அற்புதமான திட்டத்தை வைத்திருந்தார் இல்லையா? யாக்கோபு சோர்ந்து போய் இருண்டு விட்டதினாலே அப்படியே ஒரு கல்லை எடுத்து தன் தலையின் கீழாய் வைத்து கொண்டு படுத்து கொண்டான்.
ஒருவேளை அவனுடைய மனதில் இப்படி நினைத்திருக்க முடியும், இதோ என் அண்ணனை ஏமாற்றிவிட்டு, என் தந்தை ஏமாற்றிவிட்டு, உயிர் பிழைப்புக்காக என் மாமா வீட்டிற்கு நான் ஓடுகிறேன், என்ன நடக்குமோ தெரியாதே என்று சோர்ந்து படுத்திருந்திருப்பான். ஆனால் கடவுள் அந்த மனிதனை பார்த்து இப்படி சொல்லுகிறார், நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிட மாட்டேன் என்று சொல்லி. என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, அதை தான் இந்த காலை நேரத்தில் கடவுள் நமக்கு சொல்லி தருகிறார். என் அன்பு மகனே, என் அன்பு மகளே, உன்னை குறித்து நான் நிர்ணயித்த காரியங்கள், உன்னை குறித்து நான் நினைத்திருக்கிற காரியங்கள் நிச்சயமாய் நடக்கும். நீ ஒரு நாளும் கவலைப்படாதே, அது நன்மையாகவே இருக்கும். கர்த்தர் தாமே இந்த வார்த்தையின்படியே உங்களையும் என்னையும் அற்புதமாக ஆசீர்வதித்து அவருடைய தீர்மானத்தின்படியும் அவர் திட்டத்தின்படியும் வழி நடத்தி பலப்படுத்துவாராக. ஆமேன், ஆமேன்.